ஹாய், இப்போ நான் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணலாம் இல்லை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. நம்மளை விட நம்ம ஃபோனுக்கு தாங்க நம்மளை பற்றி நிறைய தராங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம ஒரு ஷூவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை பார்த்துட்டு திரும்ப எம்எக்ஸ் பிளேயரோ இல்லை டெலிகிராமோ இல்லை இன்ஸ்டாகிராமோ வந்து அந்த ஷூவோட ஆடே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ சொல்கிறேன், நம்மளை விட நம்ம ஃபோனுக்கு நிறைய தெரியும். அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க என்ன பண்ணிக்காங்க, ரீசெண்டாக சவுதி அரேபியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டர் எக்ஸாம் படிக்கணுன்றதுக்காக டெலிகிராம் போயிட்டு சேனலில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காங்க. அப்புறம் க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆட் வந்தது. என்னன்னா, நீங்கள் வந்து ப்ரொமோட்டர் எக்ஸாம் 3 அட்டெம்ப்ட் ஃபெயிலாக கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து பாஸாக சேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து நாங்கள் நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கே வரப்போகிற கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. எப்படின்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பேசுவாங்க. நம்மளும் அவங்களும் அந்த ஆடை கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. டெலிகிராம் போச்சு, டெலிகிராம்லேருந்து கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் குரூப் வச்சு வாட்ஸ்அப் குரூப் போனால் அவங்க வந்து எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து லீகலாக தான் பண்ணுறோம், இல்லீகல் கிடையாது. ஸோ சேஃபாக வச்சுங்க, யாருக்கு வந்து கொஸ்டின் பேங்க்லாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு மட்டும் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாங்க. நம்மளும் எக்ஸாம் பயந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக 40,000 ஆகும், ஃபஸ்ட் ஒரு 20,000 பே பண்ணுங்கள், அப்புறம் அங்கே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 20,000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள அதை நம்பி ஒரு 20,000 பே பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மகிட்ட மெயில் ஐடி கேட்பாங்க. அப்புறம் மெயில் ஐடி கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனால் பாஸ்வேர்ட் கேட்கும். பட் அது பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டாங்க. திரும்ப நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணால் அவங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஃபைல் என்கிரிப்டட் நாட் ஓப்பன் வரும். திரும்ப அவங்க போய் வாட்ஸ்அப்பில் கேட்டால் எங்கள் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வந்து இன்னொரு 20,000 கொடுங்க, நாங்கள் உடனே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்னடா பண்ணுறது, ஆல்ரெடி 20,000 கொடுத்துட்டுமே, சார் 20,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் 20,000 கொடுப்போம். திரும்ப ஓப்பனே ஆகாது. திரும்ப அவங்ககிட்ட என்னென்னு கேட்டால் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. பாருங்க, என் கூட சேர்ந்து படிச்சவங்க நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காட்டுவாங்க. நம்மளும் அதை நம்பி ஐயோ என்னடா பண்ணுறது, சரி 40,000 போச்சே, அகைன் ஒரு 20,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டோட்டலாக 60,000 வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஹைலைட்னா, அவங்க வந்து நம்மகிட்ட காசு எப்படி வந்து கரெக்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வாட்ஸ்அப் பிளாக்கும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளால லீகலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்மளால திரும்ப சவுதி அரேபியா வர முடியாது. ஏன்னா இதுக்கு சவுதி அரேபியா கவர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம இல்லீகலாக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்மளை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவன் தைரியமாக நம்மகிட்ட ஒரே மெசேஜ் தான் பண்ணுவான், அமௌண்ட் அனுப்பு, கொஸ்டின் பேங்க் அனுப்பு, அமௌண்ட் அனுப்பு, கொஸ்டின் பேங்க், அவ்வளோதான் பேசுவான், வேறு எதுவும் பேச மாட்டான். நீங்கள் ஆனால் இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி ஆடை பார்த்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ப்ரொமோட்டர் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நர்சிங்லேருந்து தான் வருமே, எல்லாரும் ஐஎல்டிஎஸ், ஓஇடி, ஜெர்மன் லாங்குவேஜாக கஷ்டப்பட்டு படித்து போகிறாங்க. ஒரு வருஷம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. நம்ம சவுதி ப்ரொமோட்டர் எக்ஸாம் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ் தான் வரும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து எக்ஸாமை நீங்களே படித்து பாஸ் ஆவாங்க. ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லணும்னா, எக்ஸாம் வந்து இந்தியாவில் எழுதிருந்தாங்க, சவுதி வந்து எழுதாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களே யாரும் இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.